சரி, எவ்வளவு நாளைக்கு தள்ளிக்கிட்டே போவீங்க? அதை கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். குறைந்தபட்சம் 2ஆம் கட்ட தலைவர்களாச்சும் ரெகுலரா பிரஸ் சந்திக்கிற அனுமதிக்க விட மாட்டார். என்ன தெரியுமா பிரச்சனை? விஜய்க்கு இன்னும் அந்த தன்னம்பிக்கை வரவே இல்லை. அவர் அறிவிக்கிற பதவிகளை பார்த்தாலே அந்த தன்னம்பிக்கையை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. கொள்கை பரப்பு, பொதுச் செயலாளர், தேர்தல் பிரிவு, என்னங்க பொதுச் செயலாளர் ஒரு ஆளு, மீதி எல்லாம் துணை பொதுச் செயலாளர். இல்ல ருசியானதை விட முடியாது, செங்கோட்டையனை தகுதி குறைவாக்க முடியாது, பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர் ஆக்குங்க. நாமக்கல், திருப்பூர், கோவை, ஈரோடு 4 மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலர். வேற எந்த 4 மாவட்டத்துக்கு யார அமைப்பு செயலரா போட்டீங்க சொல்லுங்க? அப்ப இல்லாத ஒன்ன கொண்டாந்து இதுக்கு செங்கோட்டையனுக்கு திணிக்கிறீங்க. ஏன் பொதுவா அமைப்பு செயலர் போட்டு எல்லாத்தையும் பாருங்க, அந்த 4 மாவட்டத்தை கூடுதலா பார்த்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு ஓரெல்லாம் உள்ரூமுக்குள்ள சொல்ல வேண்டிய விஷயத்த பிராக்கெட்ல போட்டு வீதிக்கு கொண்டு வர்றீங்க. இந்த தெளிவற்ற தன்மை, இந்த தன்னம்பிக்கையற்ற தன்மை தான் விஜய் கிட்ட மாறணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். மாதிரி ஆள் போற போது நம்ம எதனால விஜய்க்கு அந்த கட்சிக்கு பலம்னு சொல்றோம்? அவங்க என்ன ரசிகர்களாவே இருக்கானுங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாதேன்னு கோர்ட்ல இருந்து ஒரு உத்தரவு போற அளவுக்கு தான் அந்த கட்சி இருக்குன்னு கிண்டல் பண்றதெல்லாம் மாறும். இவர் அரசியல் மயப்படுத்துவதில் தன்னுடைய அனுபவத்தை செலுத்துவார்னு சொல்றோமே, அது உடனே நடந்துருமா? இவரை நீங்க பேச அனுமதிக்கணும். அந்த அரங்கத்திலேயோ ஆலோசனை கூட்டத்திலேயோ விஜய் 1-to-1 டீ சாப்பிட்டுட்டே கூட செங்கோட்டையனை முதல்ல பேச அனுமதிக்கணும். அவர் சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேட்கணும். அவர் சொன்ன 10ல் 4 செயல்படுத்தினாதான் நீங்க உங்க கட்சி அரசியல் மயப்படும். உங்கள் மீதான தவறான பிம்பம் மாறும்.